ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், ஹாப்பி சண்டே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக, சந்தோஷமான நாளாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க்கையின் விழிப்புணர்வு பகுதியில் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற ஒரு சின்ன விஷயம் ஃபெய்த் பற்றினது. ஸோ ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பைபிள்லேருந்து ஒரு கோட் ஞாபகம் வருது. என்னென்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் நீ இந்த மலையை பார்த்து கடலில் பெயர்ந்து விழு அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக விழும் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. இந்த கோட்டோட அர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பானது. விச் மீன்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய கான்ஃபிடென்ட் எந்த லெவலில் இருக்கணும், நம்மளுடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இது வந்துட்டு தெளிவாக நம்மளுக்கு விளக்குது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காததுக்கு காரணம் நம்மளுடைய செல்ஃப் டவுட், அந்த ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு ஃபெய்த், கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு அவநம்பிக்கை. ஸோ இதனால தான் லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதில்ல. இதை நம்ம மற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனல்ஸில் சொல்லியிருப்பாங்க, யூனிவர்ஸ் எதை கேட்டாலும் கொடுக்கும் இல்லை. கரெக்டாக அதுதான் வந்துட்டு பைபிளையும் சொல்கிறாங்க, பகவத்கீதையிலையும் குரான்லையும் சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் பற்றி நீங்கள் எப்போதும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்கிறது. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி அவேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் திங்கிங். ஸோ நான் சொல்கிறது ரொம்ப மேலோட்டமாக உங்களுக்கு தெரியலாம், பட் கொஞ்சம் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் கமெண்ட்ஸ் நிறைய ரீட் பண்ணுவேன். அதில் முக்கால்வாசி 90 அவுட் ஆஃப் 100 99 பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவான டிமோட்டிவேட்டடான கமெண்ட்ஸ் தான் நான் நிறைய பார்க்குறேன். எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்காங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, டே டு டே லைஃப்பில் நம்மளை சோஷியல் மீடியாவில் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் வி லாஸ் ஹோப் அண்ட் டிமோட்டிவேட் ஆகிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, அந்த ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபெய்த் இல்லை. ஸோ அதை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எப்பயுமே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னா அதை ஆழமாக வந்துட்டு நம்புங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் விரும்பினபடி உங்கள் வாழ்க்கை அமையும், உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். ஸோ இதுக்கு உங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த திங்கிங் பற்றி ரொம்ப அவேராக இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய மெசேஜ். என்னுடைய இந்த மெசேஜ் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காகவும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், ஹாப்பி சண்டே. இந்த நாள் உங்களுக்கு